பாலிசி வயலேட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் நேமில் எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி நேமோட உங்களுடைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதனால் பாலிசி வயலேட் ஆகி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் அட்ரஸ் வச்சுருப்பீங்க. சர்வீஸ் ஏரியானா எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. பட் ஆனால் ஃபிசிக்கல் அட்ரஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வீஸ் செக்ஷன்ஸில் நீங்கள் உங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அது செகண்ட் திங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டூ மெனி சேஞ்சஸ் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரில், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நேமில், ப்ரைமரி கேட்டகரி இதெல்லாம் அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ் நிறையா வரும்னு சொல்லிட்டு நீங்கள் 24/7 அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, லைக் 24/7 ஓப்பன் பண்ணக்கூடாது. எந்தெந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன டைமிங்கில் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லா காம்படேட்டரை விட சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 o'clock ஓப்பன் பண்ணி ஈவினிங் 9 o'clock க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகாது, நிறைய கால்ஸும் வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பிஸ்னஸ்க்கு மல்டிபிள் லிஸ்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரே நேமில் ஆர் ஸ்லைட் அட்ரஸ் சேஞ்சஸ், அந்த லொக்கேஷன் கரெக்ட் சேமாக இருக்கும் 2 பிஸ்னஸ் லிஸ்டிங்லேயும், பட் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனாலேயும் உங்கள் பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி லொக்கேஷனை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது, அந்த பாயிண்ட் பண்ணுறது பின் பண்ணுறது சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே. அதுக்கப்புறம் வெப்சைட் யூஆர்எல் கரெக்டாக கொடுக்கணும். நான் ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, வெப்சைட் யூஆர்எல்ங்கிற இடத்துல அவங்களோட சோஷியல் மீடியா லிங்க்கான யூடியூப், இன்ஸ்டாகிராம் யூஆர்எல்லாம் வச்சுருந்தாங்க. வெப்சைட் இல்லைன்னா வெப்சைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதுக்கு பதிலாக வேறு லிங்க் எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க. அதனால சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் சஸ்பெண்ட் ஆனது ரெக்கவர் பண்ணும்போது அந்த பாலிசி வயலேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வித்தின் 60 minutesல நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். உங்களால் அப்பீல் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விசிட்டிங் கார்டு, உங்களுடைய பிஸ்னஸ் அந்த இது முன்னாடி இருக்கும்ல ஃபோட்டோஸ், பேனரோட ஃபோட்டோஸ், அந்த அட்ரஸ்ஸு, இதேமாரி பாருங்கள், விசிட்டிங் கார்ட்லேயும் உங்களுடைய பிஸ்னஸ் பேனர்லேயும் சேம் அட்ரஸ், சேம் ஃபோன் நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ டாக்குமெண்ட்டு, உதயம் டாக்குமெண்ட்டு, இந்தமாரி எல்லா டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஜிப் ஃபைலாக போட்டு, அதாவது எல்லாத்தையும் எடுத்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஜிப் ஃபைலாக வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 to 10 daysல ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஜிஎம்பியில் அதிகமாக சேஞ்சஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஜிஎம்பி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். உங்களுக்கு கால்ஸ் கம்மியாக வருது, ஜிஎம்பியில் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.